ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வந்து சரிதா. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். என்னோட சேனல் நேம் வந்து சரிதா வினு லைஃப் ஸ்டைல். நான் என்னோட லைஃப் ஸ்டைல் ரொட்டீன்ஸை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நடையெல்லாம் கழுவி விட்டுட்டு, நம்ம கோலம் போடக்கூடிய இடத்தையும் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலம் போட ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ என் பையன்தான் எடுத்துகிட்ருந்தான். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, கையில் காப்பு எதுவுமே போடலை அப்படின்னு. நார்மலாக வீட்டில் இருக்கும்போது காப்பெல்லாம் கழட்டி வச்சுருப்பேன். ஏன்னா கையில் சும்மா போடும்போது கசகசன்னு நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு அதை திருப்பி போட்டிருந்தேன். அதனால தான் ரெண்டாவது கையில் காப்பு கிடக்கும், ஃபஸ்ட்டு காப்பு இருக்காது. எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. மூத்தவன் வந்து பையன், அவன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ரெண்டாவது உள்ளது வந்து ஒரு பொண்ணு, அவள் வந்து 1st ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கா. 1st ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டா, இனி ஸ்கூல் திறந்தோடனே 2nd போயிடுவாங்க. இவன் 4th போவான். பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது பார்த்திங்கன்னா, டெய்லி காலையில் 9 மணிக்குள்ளே நம்ம டிஃபன் லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி படபடனி கொடுக்கணும். அதுக்குள்ளே வேலைகள் வந்து படபடனி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாச்சுல, அதனால் ரொம்ப ரிலாக்ஸாக தான் வேலை போகும். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் சாம்பாரும் தான். அது வேறு, எங்கள் சொந்தத்தில் வந்து ஒரு பாட்டி வந்து இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவோட சித்தி. அங்கே வந்து காலையில் போகணும், 10 மணிக்கு அடக்கம். அங்கே போகணும். காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இனி அங்கே போயிட்டு வந்து தான் சமையல்லாம் பண்ணணும். வாங்க எங்கள் கிச்சனை பார்க்கலாம். கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான். இட்லி அடுப்பில் இருக்குது. இப்போது மணி 11:30 இருக்கும். நான் வந்து இங்கே பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னேன்ல, அங்கே போயிட்டு வந்தாச்சு. வந்து சோத்துக்கும் தீப்பத்தை வச்சாச்சு. நான் வந்து சோறு வந்து விறகடுப்பில் தான் பொங்குவேன். கறி அப்புறம் டிஃபன் ஐட்டம் அதுதான் கேஸில் வைப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றியே அப்படியே தென்னை மரம்லாம் நிற்கிறனால அதிலேருந்து நிறைய விறகெல்லாம் விழும். அப்புறம் வந்து நம்ம தேங்காய்லாம் கிடக்கிறனால தேங்காயிலேருந்து நிறைய கதம்பல் அதெல்லாம் வரும். அது எல்லாமே வந்து அப்படி கிடக்கிறனால அது எல்லாத்தையும் வச்சு நம்ம சோறு எல்லாமே வந்து அடுப்பில் தான் வைப்பேன், விறகடுப்பில். மீன் குழம்பாக இருந்தாலும் விறகடுப்புலேயே வச்சுருவேன். சில அன்னைக்கு ரொம்ப ஒரு மடியாக இருக்கும்ல, அன்னைக்கு மட்டும் கேஸில் வச்சுருவேன். வந்து சில வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் வந்து அப்படி புதுசாக இருக்கிற மாதிரி, எல்லாமே அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு என்ன இருக்கோ அதை காட்டுற மாதிரி தான் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். புதுசாக தான் நாங்கள் வீடியோ போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா அடுப்பில் அந்த சைடில் பெரிய செங்கல்லாம் அடுக்கி வச்சுருக்குன்னு நினச்சி பயந்துடாதுங்க. அது எதுக்கு வச்சுருக்கேன்னா, நல்லா காற்றடிக்கும் பார்த்திங்களா, அப்போ வந்து அடுப்பு எரியாது நல்லா. அதுக்காக தான் அந்த செங்கல்லாம் தூக்கி வச்சுருக்கேன். அப்போது இப்போ காற்று கிடையாது, காற்று அடிக்கக்கூடிய நேரத்தில் சோறு லேஸில் வேவாது. அதுக்காக தான் அந்த செங்கல்லாம் சேஃப்டியாக தூக்கி வச்சுருக்கேன். எதுவும் தப்பாக நினைக்காதுங்க. காலையில் நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே மீனை வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். 2 அயிலை மீன் வாங்கியிருந்தேன். 2 அயிலை மீனும் 100 ரூபா. இனி இதை வந்து குழம்பு வைக்க வேண்டியதான். இனி மீனை கழுவிட்டு வந்துடுறேன். மீனை வந்து கழுவியாச்சு. 2-3 துண்டு வந்து பொரிக்கிறதுக்காக மிளகு தடவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கறிக்கு 2-3 துண்டு வச்சுருக்கேன். நாங்கள் எங்கள் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கறியை வந்து அப்படி கூட்டி தான் மேக்ஸிமம் நிறைய இடத்துல வைப்பாங்க. நான் வீடியோஸ்லலாம் நிறைய பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தாளித்து இந்த கடுகு அது இதெல்லாம் போட்டு தாளித்து வைப்பாங்க. நாங்கள் வந்து மிளகா அரைச்சி புளியெல்லாம் ஊற்றி கூட்டி வச்சுட்டு தக்காளி மிளகா
மாங்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி தான் போட்டு வைப்போம். அந்த மாதிரி தான் மிளவெல்லாம் வந்து அரைச்சிட்டு கறியை கூட்டி இனி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு லாஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிற வேண்டியதான். கறிக்கு தேவையான அளவு புளியும் பிணைஞ்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கறியை கொதிக்க வைக்கணும்னு இல்லை. இன்றைக்கி கறியையும் வந்து விறகடுப்பில் தான் வைக்க போகிறேன். விறகடுப்பில் வச்சாச்சு. சோறை வந்து நல்லா வடித்து வச்சாச்சு. நல்ல வெயிலாக தான் இருக்குது. இப்போ வந்து வெயில் இருக்கவே முடியல. வெளியே வந்து நான் சோறெல்லாம் பொங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி தண்ணியாக வடிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வெயில் கொளுத்திகிட்ருக்கு. நம்மலாம் எப்படி தான் அந்த சித்திரை மாதம் ஃபுல்லும் கடத்த போகிறோன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் வெயில் இருக்குது. பானையில் வந்து என்னென்னா சோறை வடித்து வச்சுருக்கேன்ல, அதில் கஞ்சி தண்ணி வடிஞ்சிட்டு நம்ம பொங்கி பாயோம்ல அந்த மாதிரி பாஞ்சிட்டு, அதனால தான் பானையில் அப்படி இருக்குது. அதை நீங்கள் எதுவும் நினச்சிடாதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கறிக்கு வந்து கருவேப்பிலை பறித்து போடணும். ஃப்ரிட்ஜில் போய் எடுக்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் பறிக்கலாம் வாங்க கருவேப்பிலை மரத்தில். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் இருக்குது. சப்போட்டா மரம், 3 கொய்யா மரம், அப்புறம் வந்து சக்கை மரம். இப்போ தான் 3 சக்கை வந்திருக்கு. அதுவும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பாக்கு மரம் வச்சுருக்கோம். அப்படி நிறைய மரங்கள்லாம் வச்சுருக்கோம். எங்களுக்கு பழங்கள் வந்து வெளியே வாங்கணுன்னே வேண்டாம். கொய்யா எல்லாமே சீசனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காய்க்கும். நம்மளாலலாம் சாப்பிட முடியாது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு கொடுப்போம். அப்புறம் சப்போட்டாலாம் சில நேரத்தில் பறிக்கும்போது 3 கிலோ அந்த மாதிரி 3 கிலோ 4 கிலோலாம் பறித்தோன்னா அப்படியே பழுக்க வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் வந்து இப்போந்தான் மாங்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. மாவு பெருசாக நிற்கிது. ஆனால் மாவில் வந்து ஒரு 5 மாங்காய் தான் காய்ச்சிருக்கோம். நம்ம கருவேப்பிலை பறிச்சாச்சு. இனி நம்ம கறிக்கு கொண்டு போட்டுடலாம். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓலை அது இதெல்லாம் வெட்டி போட்டிருக்கு. இடம்லாம் எப்படி கிடக்குன்னு சொல்லி எதுவும் நினைக்காதுங்க. இது எல்லாமே இனி தான் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி போடணும். எங்கள் தோட்டத்தை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து உங்களுக்கு என்னென்ன மரம் செடியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இப்போது கறியும் காய போகுது. நம்ம கருவேப்பிலையை போட்டுற வேண்டியதான். அப்புறம் சோறும் வடித்தாச்சு. மீனையும் வந்து பொரிச்சிட்டேன். 2-3 துண்டு வீட்டுக்கு கேஸில் வச்சுட்டு பொரிச்சாச்சு. அப்புறம் நம்ம கறி சோறு எல்லாத்தையும் வீட்டுக்கு கிச்சன் ஸ்லாப்பில் கொண்டு இறக்கி வச்சாச்சு. பழைய கஞ்சியும் இருக்குது. யாராவது வேணும்னா குடிச்சிக்குவாங்க, இல்லை நானே வேணுனாலும் குடிச்சிக்குவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வச்ச இட்லி 2-3 இட்லி குட்டத்துலேயே இருக்குது. கறியும் இறக்கியாச்சு, சோறும் ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.